வணக்கம். நீங்க கோடீஸ்வரர் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க இல்லையா? ஆமா, அது ஒரு பொதுவான ஆசைதான். ஆனா பாருங்க, பணம், வெற்றி இதெல்லாம் அதிர்ஷ்டத்தினாலயோ இல்ல பெரிய குடும்பத்துல பிறந்தனாலயோ வருதில்ல. அது சில குறிப்பிட்ட பழக்கவழக்கங்களால வருதுன்னு மில்லியன் டாலர் ஹேபிட்ஸ்ங்கிற இந்த புத்தகம் சொல்லுது. ம். இந்த உலகத்துல பல வெற்றிகரமான மனிதர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரண நிலையிலிருந்து தொடங்கி எந்தவிதமான சிறப்பு திறமைகளும் இல்லாமலேயே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. உண்மைதான். எப்படின்னு கேக்குறீங்களா? வெற்றிக்கான பழக்கங்களை கத்துக்கிட்டு விடாம கடைபிடிச்சதுனால தான். பிரையன் ட்ரேசி இந்த கருத்துக்களை சொல்றவரே அப்படிதான் வறுமையிலிருந்து மீண்டு வந்தவர். ஆமா, அவருடைய கதையே ஒரு பெரிய உத்வேகம். நாம இன்னைக்கு அந்த முக்கிய பழக்கங்கள் என்ன, அது எப்படி வேலை செய்யுது, முக்கியமா நீங்க அதை உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தலாம்னு இந்த புத்தகத்துல இருந்து கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? நம்ம தினசரி வாழ்க்கையில 95% நாம செய்யறது எல்லாமே பழக்கங்களாலவா நடக்குதாம். 95%? அது அது ரொம்ப அதிகம். ஆமா. ஜார்ஜ் வாஷிங்டன் கூட நல்ல பழக்கங்களை வேணும்னே வளர்த்துக்கட்டதுக்கு ஒரு உதாரணமா சொல்றாங்க. நிச்சயமா. நாம தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், அதுதான் நம்ம வாழ்க்கையோட திசையே தீர்மானிக்குது. மோசமான பழக்கங்கள் நம்மள அறியாமலேயே நம்மள பின்னுக்கு இழுக்கும். அதனால நல்ல பழக்கங்களை, குறிப்பா வெற்றிக்கு வழிகாட்டுகிற பழக்கங்களை நாமளே உணர்ந்து முயற்சி செஞ்சு வளர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற ஒரு முடிவு மாதிரி. சரி, அப்போ முதல் படி என்ன? இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நீங்க என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க. ம். இன்னைக்கு நீங்க இருக்கிற நிலைமை நீங்க நேத்து செஞ்ச செயல்களோட விளைவு. நாளைக்கு எப்படி இருக்க போறீங்கங்கிறது இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்கங்கிறத பொறுத்தது இல்லையா? ஆமா, கரெக்ட். நம்ம மூளையில கோடிக்கணக்கான நியூரான்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா நாம அதுல கொஞ்சம் தான் பயன்படுத்துறோமா? அதாவது நம்மகிட்ட பெரிய சக்தி இருக்கு. நாமளே நமக்கு போட்டுக்கிற தடைகளை தவிர வேற எதுவும் நம்மள தடுக்க முடியாதுன்னு தோணுது. சரிதான். இதுக்கு முதல் தேவை எதிர்மறையான எண்ணங்களை விட்டுட்டு நேர்மறையா சிந்திக்கிறது. ரொம்ப ரொம்ப சரியான புள்ளி. எண்ணங்களுக்கு பெரிய சக்தி இருக்கு. நீங்க எதை பத்தி அதிகமா நினைக்கிறீங்களோ அதையே ஈர்க்கிறீங்க அப்படின்னு இந்த புத்தகம் அழுத்தமா சொல்லுது. ஆமா. நீங்க எப்பவும் பணம், வெற்றி, வாய்ப்புகள் பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அது சம்பந்தமான விஷயங்கள் உங்க கண்ணுல பட ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதுவே ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் கவலை, பிரச்சனை, நோயின்னு யோசிச்சா, அதுவே உங்க வாழ்க்கையா மாறிடும். சோகமான விஷயம் அது. ஆமா. இதத்தான் வெற்றியின் மாஸ்டர் புரோகிராம்னு கூட சொல்லலாம். வெற்றி பெற்றவங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு யோசிக்கிறாங்க, அதை எப்படி அடையணும்னு யோசிக்கிறாங்க. ம். ஆனா தோல்வி அடைஞ்சவங்க தடைகளை பத்தியும் மத்தவங்கள குறை சொல்றதுலயும் நேரத்தை வீணடிக்கிறாங்க. பிரையன் ட்ரீசியோட கதையே இதுக்கு நல்ல உதாரணம் இல்லையா? கண்டிப்பா. அவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்து சின்ன வயசுலயே வேலைக்கு போனாரு. சேல்ஸ்மேனா வேலைக்கு சேர்ந்தப்போ ரொம்ப சிரமப்பட்டிருக்கிறாரு. ஆமா, ஆரம்பத்துல அவருக்கு சேல்ஸ் சரியா வரல. அப்போ அவரோட கம்பெனில நல்லா சேல்ஸ் பண்ற ஒருத்தர்ட்ட போய் நீங்க என்ன ரகசியம் வச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அதை கத்துக்கிட்டு தன்னோட கஸ்டமர்ஸ்ட பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு. கத்துக்க தயங்கல. அதோட நிக்காம சேல்ஸ் பத்தின புத்தகங்கள் படிக்கிறது, செமினார் போறது, ஆடியோ கேட்கறதுன்னு தொடர்ந்து கத்துக்கிறது, அதை உடனே செயல்படுத்துறதுங்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கிட்டாரு. ஆமா. இதனால அவரோட சேல்ஸ் அதிகமாகி ப்ரொமோஷன் கிடைச்சு சேல்ஸ் மேனேஜர் ஆனாரு. இந்த கத்துக்கிற மனப்பான்மை ஒரு முக்கியமான முதல் பழக்கம்னு தோணுது. ஆமாம், அந்த கத்துக்கிற மனப்பான்மையை செயல்படுத்த வைக்கிற இன்னொரு அஸ்திவாரமான பழக்கம் சுய ஒழுக்கம். சுய ஒழுக்கம், செல்ஃப் டிசிப்ளின். ஆமா, அதாவது ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அப்போ அதுக்கு மனநிலை இருக்கோ இல்லையோ அது செஞ்சு முடிக்கிறது. இது ஒரு தசை மாதிரி பயிற்சி செய்ய செய்ய வலுவாகும். சரி. சுய ஒழுக்கம் அதிகமா இருந்தா நீங்க நினைச்ச நல்ல பழக்கங்களை கடைபிடிக்கிறது சுலபமாகும். இதுதான் அடுத்தடுத்த வெற்றிகளுக்கான அடித்தளம். மனநிலை தான் அடித்தளம்னா அடுத்ததா நாம பார்க்க வேண்டியது செயல்கள், குறிப்பா பண விஷயத்துல. ஆமா, காசு பண விஷயம். நிறைய கோடீஸ்வரர்கள் பிறக்கும்போதே பணக்காரங்கல்ல. அமெரிக்காவுல 1990ல சுமார் 5000 கோடீஸ்வரர்கள் இருந்தாங்களாம். ம். ஆனா 2000வது வருஷத்துல 5 மில்லியன், அதாவது 50 லட்சம் பேர். இதுல நிறைய பேரு சொந்தமா உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க தான். ஆமா, செல்ஃப் மேட் மில்லியனர்ஸ். படிச்சவங்க, படிக்காதவங்க, வேற நாட்டிலிருந்து குடியேறினவங்கன்னு எல்லா பின்னணியிலிருந்தும் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் வெற்றி பெற்றதுக்கு காரணம் சில நல்ல பழக்கங்களை திரும்ப திரும்ப அது அவங்களுக்கு பலன் தர வரைக்கும் செஞ்சதுதான். அந்த கன்சிஸ்டன்சி. ஆமா, அப்படி ஒரு முக்கியமான பழக்கம் தான் நிதி ஒழுக்கம். அதுல மிக அடிப்படையான
இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பழக்கம் சேமிப்பு. சேமிப்பு. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி நம்ம எல்லாருமே பழக்கத்தோட உயிரினம். எந்த சூழ்நிலைக்கும் நம்ம பழகிடுவோம். உதாரணத்துக்கு உங்க சம்பளத்துல வெறும் 1% சேமிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சீக்கிரமே அந்த 99%ல வாழறதுக்கு பழகிடுவீங்க. அது ஒரு பெரிய கஷ்டமாவே தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா. இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் தீவிரமா முயற்சி செஞ்சு உங்க வருமானத்துல ஒரு 10%, 15%, ஏன் 20% கூட சேமிக்கலாம். 20%. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே. ஆரம்பத்துல அப்படி தோணலாம். ஒரு உதாரணத்துக்கு உங்க மாச வருமானம் $2000ன்னு வச்சுக்குவோம். இது எந்த நாணயமா வேணா இருக்கலாம், கருத்து தான் முக்கியம். சரி. அதுல 20%, அதாவது $400 தனியா சேமிப்புக்குன்னு ஒரு கணக்கு ஆரம்பிச்சு அதுல போட்டுடுங்க. மீதி $1600ல உங்க செலவுகளை சமாளிக்க பழகுங்க. பழகிட முடியுமா? முடியும். முக்கியமா அந்த சேமிப்பு கணக்க மறந்துடணும். அது உங்க பட்ஜெட்லயே இல்லாத மாதிரி நினைக்கணும். என்ன நடந்தாலும் அந்த பணத்தை எடுக்கக்கூடாது. கொஞ்ச நாள்ல அந்த $1600ல வாழ்றது உங்களுக்கு இயல்பாயிடும். ம். இப்படி தொடர்ந்து செய்யும்போது காலப்போக்குல இந்த சேமிப்பு வளர்ந்து உங்களுக்கு நிதி சுதந்திரத்தை கொடுக்கும். மாசம் ஒரு $200 சேமிச்சா கூட 2 வருஷத்துல கிட்டத்தட்ட $4800 சேர்ந்திருக்கும். பரவாயில்லையே. சரி, சேமிப்பு ஒரு பக்கம்னா பணம் சம்பாதிக்கிற நம்ம வேலையிலயும் சில பழக்கங்கள் முக்கியம்னு நினைக்கிறேன். ஆமா, நிச்சயமா. ஹென்ரி ஃபோர்ட் சொன்னதா ஒரு மேற்கோள் இருக்கு. வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா நீங்க எதுக்காக பிறந்தீங்கன்னு கண்டுபிடிச்சு அதையே செய்யணும். உங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யணும். ஆமா, நீங்க செய்யற வேலையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அதுல நீங்க இன்னும் சிறப்பா செயல்படுவீங்க, வருமானம் அதிகமாகும், சீக்கிரம் முன்னேறுவீங்க. இதுக்கு விக்டர் பிராங்க்லின் வேலைகளை 4 வகையா பிரிச்சுதா புக்க சொல்லுது. சில வேலை கத்துக்கிறதுக்கும் கஷ்டம், செய்யறதுக்கும் கஷ்டம். சிலது கத்துக்க கஷ்டம், ஆனா செஞ்சு பழகிட்டா சுலபம். சிலது கத்துக்க சுலபம், ஆனா செய்யறது உடம்புக்கு கஷ்டம். ஆமா. கடைசி வகை கத்துக்கிறதுக்கும் சுலபம், செய்யறதுக்கும் சுலபம். நம்ம இலக்கு இந்த 4வது வகை வேலைய, அதாவது நமக்கு இயல்பா வர்ற, நமக்கு சுலபமா இருக்கிற வேலையை கண்டுபிடிக்கிறது தான். ஆமா, அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல வேலை செய்யற மாதிரி. அதுல முன்னேற பிரையன் ட்ரேசி பயன்படுத்தின ஒரு முக்கியமான பழக்கம் அதிக பொறுப்பு தேடி எடுத்துக்கிறது. பொறுப்பு தேடி போறதா? ஆமா. அவர் ஒரு பெரிய கம்பெனில ஒரு சின்ன கியூபிக்கல்ல வேலைய ஆரம்பிச்சிருக்கார். ஆனா அதோட திருப்தியாகாம அவரோட மேனேஜர் கிட்ட போய் எனக்கு இன்னும் நிறைய பொறுப்பு வேணும்னு கேட்டிருக்கார். ஓ. மேனேஜர் யோசிக்கிறேன்னு சொல்லிருக்கார். ஆனா பிரையன் விடாம கேட்டுக்கிட்டே இருந்திருக்கார். ஒரு நாள் மேனேஜர் ஒரு வேலைய கொடுத்திருக்கார். அது அவரோட வேலை இல்லனாலும் உடனே அதை வாங்கி சூப்பரா செஞ்சு முடிச்சிருக்கார். வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். ஆமா, மேனேஜருக்கு சந்தோஷம். பிரையன் இன்னும் வேலை கேட்டிருக்கார். இப்ப அவரை நம்பி இன்னும் பெரிய பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. அதையும் நல்லா செஞ்சதால ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தப்ப அத பிரையன் கிட்டேயே கொடுத்திருக்காங்க. சுகோய். ஒரு வருஷத்துல அவருக்கு ப்ரொமோஷன், பெரிய ஆபீஸ், சம்பளம் பல மடங்கு உயர்வு, நல்ல கார்னு எல்லாம் கிடைச்சிருக்கு. கேட்கவே நல்லா இருக்கு. இந்த முன்முயற்சி எடுத்து பொறுப்பை ஏத்துக்கிற பழக்கம் தொழில் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, இது கூடவே தெளிவு பத்தியும் புத்தகம் சொல்லுது இல்லையா? ஆமா, தெளிவு, கிளாரிட்டி. அதாவது உங்க லட்சியம் என்ன, எவ்ளோ லாபம் வேணும், எப்போ வேணுங்கிற தெளிவு இருந்தா கவனம் சிதறாம அதுக்கு வேலை செய்ய முடியும். AT&T நிறுவனம் ஒவ்வொரு அமெரிக்கருக்கும் தொலைபேசி சேவைன்னு தெளிவா ஒரு குறிக்கோள் வச்சிருந்தது தான் அவங்க வெற்றிக்கு காரணம்னு சொல்றாங்க. பெரிய லட்சியம் அது. இல்ல, ஒரு சாதாரண பிசினஸா இருந்தா கூட சிறந்த தயாரிப்புகளை கொடுக்கணும், வருஷத்துக்கு 15% லாபம் அதிகரிக்கணும்னு ஒரு தெளிவு வேணும். அப்போ தேவையில்லாத விஷயங்கள்ல கவனம் போகாது. சரி, பணம், வேலை இதெல்லாம் தாண்டி வாழ்க்கைய முழுமையா வாழ வேண்டாமா? கண்டிப்பா, அதான முக்கியம். அதிக வருமானம், நல்ல ஆரோக்கியம், குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது, இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அடைய முடியும்னு புத்தகம் சொல்லுது. ஒண்ணுக்காக இன்னொன்னு தியாகம் செய்ய வேண்டியது இல்லையா? ஆமா, அது ஒரு பெரிய தப்பு கணக்கு. திறமையானவங்க வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் சமநிலையில வச்சுக்க சில பழக்கங்களை கடைபிடிக்கிறாங்க. அதுக்கு என்ன பழக்கம் உதவும்? இதுக்கு பிரையன் ட்ரேசியோட கஸ்டமர் ஜோன் கதை ஒரு நல்ல உதாரணம். அவங்க ஒரு நிதி நிறுவனத்துல வாரத்துக்கு 6 நாள் தினமும் 12 மணி நேரம் வேலை செஞ்சாங்க. ஐயோ பாப்போம். ஆமா, கணவர் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, எப்பவும் மன அழுத்தத்துல இருந்தாங்க. பிரையன் கிட்ட கேட்டப்ப அவர் ஜுருன் கிட்ட 1 மாசத்துல அவங்க செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் லிஸ்ட் போட சொல்லிருக்காரு. அதுல 16 வேலைகள் இருந்திருக்கு. பிரையன் கேட்டிருக்காரு, இதுல எந்த 3 வேலைகளை நீங்க முழுசா செஞ்சா உங்க கம்பெனிக்கு 90% பலன் கிடைக்கும். ஓ,
பேரெட்டோ பிரின்சிபல் மாதிரி. கிட்டத்தட்ட அதேதான். ஜோன் அந்த 3 வேலைகளை சொன்னதும் பிரையன் சொன்னாராம், அப்போ மீதி 13 வேலைகளும் வெறும் 10% மதிப்பு தான். அதை நீங்க மத்தவங்க கிட்ட கொடுக்கலாம் அல்லது முக்கியத்துவம் குறைக்கலாம். ஆஹா. ஜோன் தன்னோட முதலாளி கிட்ட இத பேசி அந்த முக்கிய 3 வேலைகள்ல மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமே அவங்களோட செயல்பாடு ரொம்ப சிறப்பா ஆனதுனால அவங்க வேலை நேரம் குறைஞ்சு வாரம் 5 நாள் 8 மணி நேரம்னு ஆச்சு. பரவாயில்லையே. வருமானம் இரட்டிப்பாச்சு, குடும்பத்தோட செலவழிக்க நேரம் கிடைச்சது, மன அழுத்தமும் குறைஞ்சது. இது சூப்பர். இங்க முக்கியமான பழக்கம் முன்னுரிமை அளித்தல், பிரையோரிட்டைசிங். நம்ம நேரத்தையும் சக்தியும் எதுக்கு செலவழிக்கிறோம்னு கவனமா இருக்கிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பழக்கம் இது. அடுத்ததா, நம்ம வாழ்க்கையோட மிக முக்கியமான அங்கம் உறவுகள். ஆமாம், அது இல்லாம எப்படி? நல்ல உறவுகளை வளர்த்துக்க 3 பழக்கங்கள் முக்கியம்னு புத்தகம் சொல்லுது. ஏத்துக்கிறது, நன்றி சொல்றது, பாராட்டுறது. ஆமாம், இது 3 ஒன்னோட ஒன்னு ரொம்ப தொடர்புடையது. முதலாவது ஏத்துக்கிறது. அக்செப்டன்ஸ். ஆனா அதுதான் உறவுக்கு நல்லது. இதுக்கு ஒரு சுலபமான வழி, நமக்கு முக்கியமானவங்கள பார்க்கும்போது மனசார புன்னகைக்கிறது. சும்மா ஒரு சின்ன புன்னகை. ம்ஹும். 2வது நன்றி உணர்வு. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அடிக்கடி நன்றி சொல்றது. நம்மகிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு, உடல்நலம், வேலை, குடும்பம், தினமும் நன்றி சொல்றது. மனைவிக்கு, வீட்டு பாடம் செஞ்ச பிள்ளைங்களுக்குன்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லலாம். சின்ன விஷயம் தானேன்னு நினைக்க கூடாது. கண்டிப்பா கூடாது. 3வது பாராட்டுதல். நாம ஒருத்தரை பாராட்டும் போது அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், இன்னும் நல்லா செய்யணும்னு தோணும். ஆமா, ஊக்கப்படுத்தும். இது ஒரு பூமராங் மாதிரி. நம்ம நல்லது சொன்னா அது நமக்கே திரும்ப வரும். மத்தவங்களோட வேலைய, அவங்களோட குணத்தை, ஏன் அவங்க வச்சிருக்கிற பொருளை கூட, காரு, உடை பாராட்டலாம். ஆனா சும்மா புகழக்கூடாது இல்லையா? கண்டிப்பா. பாராட்டு உண்மையா இருக்கணும், சும்மா ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த 3 பழக்கங்களும் உறவுகளை ரொம்ப எளிமையா, இனிமையா மாத்தும். அருமை. உறவுகள் மாதிரி ஆரோக்கியமும் ரொம்ப முக்கியம். அது இல்லாம எதுவுமே இல்ல. எல்லாரும் ஆரோக்கியமா, ஃபிட்டா, நோய் இல்லாம இருக்கணும் தான் ஆசைப்படுறோம். இதுக்கு பிரையன் ட்ரேசி ஒரு எளிய ஆலோசனை சொல்றார். 3 வெள்ளை விஷயங்களை தவிர்க்கணுமா. 3 வெள்ளை விஷயங்களா? ஆமா, சர்க்கரை, உப்பு, அப்புறம் வெள்ளை மாவு, மைதா. ஓ, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாச்சு. ஆமா, இதுக்கு புளோரிடாவுல இருந்த ஜான் கதை ஒரு நல்ல உதாரணம். அவரு பிரையன் ட்ரேசியோட தீவிர ரசிகர். அவருடைய ஆலோசனைகளால வாழ்க்கையில நல்லா முன்னேறி இருந்தாரு. ஆனா அவருக்கு உடல் எடை அதிகமா இருந்தது. எவ்வளவோ டயட் முயற்சி செஞ்சும் பலனில்ல. அப்போதான் பிரெயினோட ஆடியோல இந்த 3 வெள்ளை விஷயங்களை பத்தி கேட்டிருக்காரு. சரி. அத பத்தி நல்லா ஆராய்ச்சி செஞ்சு ரொம்ப கண்டிப்பா பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, தீவிரமா எடுத்துக்கிட்டாரு. ஆமா, வெறும் 3 மாசத்துல ஜான் 20 பவுண்ட் எடை குறைஞ்சிருக்காரு. அடேங்கப்பா, 3 மாசத்துலயா? ஆமா, இப்போ அவர் ரொம்ப ஆரோக்கியமா, அதிக ஆற்றலோட, நல்ல சுயமரியாதையோட இருக்காரு. அவருடைய எல்லா பழைய ட்ரெஸ்ஸையும் மாத்த வேண்டியதா போச்சாம். சூப்பர். அப்போ முக்கியமா பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட், கூல் ட்ரிங்க்ஸ், மைதாவுல செஞ்ச பேஸ்ட்ரி இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஆமா. அதுக்கு பதிலா முழு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள், பருப்பு வகைகள் அதிகமா சாப்பிடலாம். இந்த உணவு பழக்கம் மாரடைப்பு, உடல் பருமன், சில புற்றுநோய்கள் வராம கூட தடுக்கும்னு சொல்றாங்க. ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம்னு சொல்லலாம். நிச்சயமா. இறுதியா, குணம் மற்றும் தலைமை பண்பு பழக்கங்கள். நான் உங்களை கேட்க விரும்புற கேள்வி, நீங்க இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் மத்தவங்க உங்களை எப்படி நினைவு கூறணும்னு ஆசைப்படுறீங்க? இது ஒரு ஆழமான கேள்வி. உங்களுடைய அந்த பாரம்பரியம்ங்கிறது நீங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட குணத்தை வளர்த்துக்கிறீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. அதனால இப்போ உங்க நடத்தையில கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச வரை மத்தவங்களுக்கு உதவுங்க. இதுக்கு ஆல்ஃபிரட் நோபலோட கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அவரோட அண்ணன் இறந்தப்போ ஒரு நியூஸ் பேப்பர் தவறுதலா ஆல்ஃபிரட் நோபல் இறந்துட்டாருன்னு செய்தி போட்டுடுச்சு. ஐயோ! டைனமைட்ட கண்டுபிடிச்சவரான அவரை பத்தி போர்களுக்கும் நிறைய பேர் சாவுக்கும் காரணமான வெடிமருந்த கண்டுபிடிச்சவர்னு எழுதியிருந்தாங்க. அட கடவுளே! இத படிச்ச நோபலுக்கு பெரிய அதிர்ச்சி. தான் இப்படி நினைவு கூறப்படக்கூடாதுன்னு உணர்ந்தார். அன்னைக்கே முடிவு பண்ணி நல்ல காரியங்கள்ல கவனம் செலுத்த ஆரம்பிச்சார். ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆமா. தன்னோட பெரிய சொத்தை வச்சு அமைதி, இலக்கியம், அறிவியல் துறைகள்ல சாதனை செய்யறவங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்க ஏற்பாடு செஞ்சார். இதனால அவரோட அடையாளம் ஒரு வில்லனுங்கிறதுலேருந்து உலகத்துக்கு நல்லது செஞ்சவரா மாறுச்சு. இது ஒரு அருமையான பாடம். இதோட தொடர்புடைய இன்னொரு நல்ல பழக்கம் வெற்றிகரமான மனிதர்களோட சுயசரிதைகளை படிக்கிறது. ஆமா, அது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி கஷ்டங்களை தாண்டி வந்தாங்க,
எப்படி தங்களோட குணத்தை மேம்படுத்திக்கிட்டாங்க, எப்படி அவங்க துறைகள்ல வல்லுனர்கள் ஆனாங்கன்னு நாம கத்துக்கலாம். ஆமா. அவங்க அனுபவத்துல இருந்து கத்துக்கலாம். ஆமா, அவங்க கதைகள் நமக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். புத்தகங்கள் இந்த மாதிரி நிறைய மதிப்புமிக்க பாடங்களை நமக்கு கத்துக் கொடுக்கும். உண்மைதான். ஆக இந்த நீண்ட உரையாடல்ல நாம பார்த்த முக்கிய விஷயம் இதுதான். வெற்றிங்கிறது அது பணமா இருக்கலாம், மன நிம்மதியா இருக்கலாம், முழுமையான வாழ்க்கையா இருக்கலாம். இந்த புத்தகத்துல சொன்ன மாதிரி நல்ல பழக்கங்களை நாமளே உணர்ந்து உருவாக்கி விடாமுயற்சியோட கடைப்பிடிக்கிறதுல தான் இருக்கு. ஆமா, பணம், ஆரோக்கியம், உறவுகள், தொழில் இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்கு. உண்மைதான். இந்த பழக்கங்களை ஆரம்பத்துல கடைபிடிக்க கொஞ்சம் முயற்சி தேவைப்படலாம். ஆனா தொடர்ந்து செய்ய செய்ய அது உங்க இயல்பாவே மாறிடும். தானா நடக்க ஆரம்பிக்கும். பழகிடும் இல்லையா? ஆமா, பழகிடும். நீங்க இந்த பழக்கங்களை ஒவ்வொரு தடவை பயிற்சி செய்யறப்பவும் உங்க லட்சியத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. அது கோடீஸ்வரர் ஆகிறதா இருக்கலாம், இல்ல உங்க வரையறைப்படி ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையா இருக்கலாம். அருமை. இந்த ஆய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. சொல்லுங்க. நாம இன்னைக்கு பேசின பழக்கங்கள்ல இப்ப உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரோன்னு நீங்க நினைக்கிற ஒரே ஒரு பழக்கம் எது? அத இன்னைக்கே எப்படி நீங்க தொடங்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.